ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு சேவ் இன்கம் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்கம் டேக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 lakhsக்கு மேலே போகுது அப்படின்னா எல்லாருக்கும் வந்துட்டு பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு டேக்ஸ் வந்துட்டு டிடக்ஷன் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டில். ஸோ அதை நம்ம வந்துட்டு எப்படி வந்து டேக்ஸ் பிடிக்காமல் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. செக்ஷன் 80C, 80D, 80E அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. அதில் சப்டிவிஷன்ஸ் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது அப்படி பார்த்திங்கன்னா 80C மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 80C வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 டைப்பாக வந்துட்டு டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு இன்வெஸ்ட் மணி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்டிங் மணி. இன்வெஸ்ட் மணி அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம், முதலீடு பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மணி வந்துட்டு உங்களோட ரிட்டர்ன் வந்துட்டு அதாவது க்ரோ ஆகும். உங்களோட மணி வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் பர்சன்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் மணி. ஸ்பெண்டிங் மணி அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டியூஷன் ஃபீஸ் கட்டுறீங்க, உங்களோட இப்போ பிள்ளைங்களோட டியூஷன் ஃபீஸ் கட்டுறீங்க அப்படின்னா ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன் வந்துட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ நான் இதை இதுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு டேக்ஸ் பிடிக்காதீங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்லிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம் லோனு, அதனோட இன்ட்ரெஸ்ட் பே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ அது வந்து ஸ்பெண்டிங் மணி. பட் ஸ்பெண்டிங் மணியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் எதுவும் கிடைக்காது. யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் யுவர் மணி. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் மணி. ஸோ எப்படி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து டேக்ஸ் டிடக்ஷன் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். இதில் 2 பெனிஃபிட்டு, உங்களோட வந்துட்டு கேபிட்டல் கெயினும் இருக்கும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷனும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் 5 டைப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம், ELSSன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இதுக்கப்புறம் வர 4 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஓன்ட், அதாவது கவர்மெண்ட் வந்துட்டு நடத்துகிற ஒரு ஸ்கீம்ஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுகன்யா சம்ருத்தி யோஜனா, அண்ட் தென் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், 5 years பேங்க் டெபாசிட், தென் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம். ஸோ இது 5 வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர் செக்ஷன் 80Cயில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருது ஆக்சுவலாக. ஸோ இதில் ஒன்று ஒன்றா பார்ப்போம் நம்ம. ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீம், அதாவது ELSS. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மணி பர்சன் கிட்ட வந்து மணியை கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 65% வந்துட்டு ஈக்விட்டியில், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ரிமைனிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஓரியன்ட், அதாவது ரிலேட்டடில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஸோ அதுலேருந்து வர ரிட்டர்ன் வந்துட்டு நமக்கு வந்து கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 years லாக்இன் பீரியட் இருக்குது ஆக்சுவலாக. அதாவது 3 வருஷம் வந்துட்டு உங்களோட மணியை வந்துட்டு எடுக்க முடியாது. அண்ட் தென் இதில் உங்களோட அதாவது வர ரிட்டர்னில் 1 lakh உங்களோட வர ரிட்டர்ன் கேபிட்டல், அதாவது உங்களுக்கு கேபிட்டல் இல்லாமல் உங்களோட ரிட்டர்ன் உங்களோட ப்ராஃபிட்லேருந்து 1 lakh மேலே போச்சு அப்படின்னா LTCG டேக்ஸ் வந்து பிடிப்பாங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்துட்டு பிடிப்பாங்க 10%. இதனோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா 500லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகன்யா சம்ருத்தி யோஜனா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வந்துட்டு நடத்துகிற ஒரு ஸ்கீம் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸுக்கு மட்டும் அவங்களோட எஜுகேஷனுக்கு ஆர் மேரேஜுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கீம் ஆக்சுவலாக. ஸோ இதனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் 2 கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு கேர்ள்ஸுக்கும் ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். இது மெயின் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த ஸ்கீமில் ஆக்சுவலாக. அந்த கேர்ளோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 10க்குள்ளே இருக்கணும். லாக்இன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 21 years இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களோட மேரேஜ் வரைக்கும் இருக்குது ஆக்சுவலாக. விச் எவர் எர்லியர், எது வந்துட்டு பார்த்திங்கன்னா எர்லியராக வந்துட்டு இருக்கோ அது வந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்களோட டோட்டல் அமௌண்ட்டை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீ. உங்களோட ரிட்டர்ன்லேருந்து வர்ற டேக்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அதாவது உங்களோட காம்பவுண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு டேக்ஸ் ஃப்ரீ. டோட்டல் அமௌண்ட்டை நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7.6% கொடுக்குறாங்க. இது வந்துட்டு எவரி குவார்ட்டர்லி, அதாவது 3 months ஒன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க கவர்மெண்ட்டில். பார்ஷல் விட்ராவல் வந்துட்டு அலோவ் பண்ணுறாங்க ஆஃப்டர் 18 years உங்களோட மேரேஜுக்காக. ஓகே, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees. 1000 rupeesலேருந்து நீங்கள் வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம் இந்த அக்கௌண்ட்டில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், PPF.
ஸோ இது வந்து பார்த்து சேலரிட் பர்சன் யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், நான் சேலரிட் யார் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் இப்போ கரண்ட்டாக வந்துட்டு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா 7.1%. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கம்ப்ளீட்லாம் வந்து டேக்ஸ் ஃப்ரீ உங்களுக்கு. ஸோ உங்களோட காம்பவுண்ட் அண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் எதுவும் எடுக்க மாட்டாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ் உங்களோட கெயின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடும். பட் லாக்இன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 15 years இருக்குது. ஓகே, 15 yearsக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 5 years வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 1 year 2 yearலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு டைம் இன்னொரு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து 5 years மட்டும் தான் கொடுப்பாங்க. பார்ஷல் விட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 7 years கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 rupees அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட் ஸ்கீம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்துட்டு அவைலபிள், பேங்க்ஸு போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் வந்துட்டு மெயினாக இருக்கும். அதில் கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 6.8%. இதுவும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ உங்களுக்கு. லாக்இன் பீரியட் 5 years தான். ஃபியூச்சர் விட்ரால் வந்துட்டு அலோவ் பண்ணுறது கிடையாது ஆக்சுவலாக. ஏன்னா வந்துட்டு மொத்தமாக 5 years தான் இதில். இது மினிமம் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் 1000லேருந்து. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எவரி குவார்ட்டர்லி வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டேக்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 year பேங்க் டெபாசிட். ஸோ அந்த 5 year பேங்க் டெபாசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட் 5 years இருக்குது. இன்ட்ரெஸ்ட், அதாவது இதில் மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் வந்துட்டு பிடிப்பாங்க. ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 5 to 5.5% தான். அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் பிடிச்சாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 4% இல்லை 3% தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா லம்சம் மட்டும் தான் போட முடியும், இயர்லி ஒன்ஸு அது போல் வந்துட்டு போட முடியாது ஆக்சுவலாக. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இப்போ நீங்கள் இருக்கிற எல்லா ஸ்கீம்லேயும் வந்துட்டு 1 lakh போட்டாலும் சரி. பட் ஆனால் இந்த 80C அண்டர் 80Cயில் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000 தான் நம்மளால் வந்துட்டு கிளைம் பண்ண முடியும் டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.